வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாராணி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். சந்தியா இப்போ வீட்டுக்கு வராங்க. சரவணனோட அப்பா இறந்தது விக்கி தானாமா அப்படின்னு கேக்குறாங்க. அர்ச்சனா சொல்றாங்க, கருணாகரன் நாட்கள் கடையை அடிச்சுன்னு இருக்கிறப்ப தெரியலையா, அது கண்டிப்பா விக்கி தான் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் அமைதியா இரு அர்ச்சனா அப்படின்னு செந்தில் சொல்றாரு. அதுதான் அண்ணிட்ட அப்பா கேட்டுட்டு இருக்கிறாருல அப்படின்னு சொல்றாரு. இறந்தது இப்போ விக்கி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க சந்தியாவுமே. மிஸ்ஸிங் கேஸ் இப்போ மர்டர் கேஸா மாறிடுச்சு அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. எஸ்பி என்ன இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. சீக்கிரமா நீ விசாரணை பண்ணி யார் இந்த கொலையை பண்ணினாங்கன்றத கண்டுபிடிச்சிருமா, நம்ம வீடே நிம்மதி இல்லாம இருக்கு அப்படின்னு சரவணன் அப்பா சொல்றாரு. விசாரணை பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. நான் பாஸ்கரனை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. அர்ச்சனா சொல்றாங்க, என்ன சந்தியா, நம்ம வீட்டோட மாப்பிள்ள அவரை போய் சந்தேகப்பட்டு நீ விசாரிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அவங்க சங்கடப்படுவாங்கல்ல, நம்ம பொண்ணு அங்க போய் நிம்மதியா வாழணும்ல அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. பாஸ்கரன் சொல்றாரு, சந்தியா அண்ணி அவங்களோட கடமையை தானே செய்யறாங்க, பரவாயில்ல என்ன விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. பாஸ்கரனை இப்ப உள்ள ரூம்ல கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க சந்தியா. விக்கி உங்களோட மொபைல் போனுக்கு கால் பண்ணினானா அப்படின்னு கேக்குறாங்க. விக்கி எனக்கு கால் பண்ணல, பார்வதிக்கு தான் கால் பண்ணினா, என் கண்ணு முன்னாடியே பார்வதியை தூக்கிடுவேன் அப்படின்னு சவால் விட்டான் அப்படின்னு சொல்றாங்க பாஸ்கர். அதனாலதான் நான் விக்கியை பார்த்து மிரட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. விக்கி இருக்கிற இடம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க சந்தியா. மாமாவை நான் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு விட்டுட்டு வரும்போது விக்கி போயிட்டு இருக்கிறத பார்த்தேன், அவனை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நான் போனேன் அப்படின்னு சொல்றாரு பாஸ்கரன். அங்க ஒரு பழைய வீடு இருந்துச்சு, அங்கதான் விக்கி இருந்தான், அவனை அங்க வச்சு நான் திட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு பாஸ்கர். அதுக்கப்புறமா நேரா நீங்க எதுக்கு உங்க வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க. பார்வதி தான் போன் பண்ணி அவளுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொன்னா, அதனாலதான் எங்க வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்றாரு பாஸ்கர். நாங்க சாப்பிட்டுட்டு அவளோட ட்ரெஸ் எடுத்துட்டு வரதுக்குள்ள பார்வதி கால் பண்ணனா, நான் தனியா இருக்க பயமா இருக்கு, சீக்கிரம் வாங்கன்னு சொன்னா அப்படின்னு சொல்றாரு பாஸ்கரன். ஏன் அவ தனியா இருக்கிறேன்னு சொன்னா, அதான் வீட்டுல அத்தை எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. அத்தை கோவிலுக்கு போயிட்டாங்களா அந்த டைம்ல அப்படின்னு சொல்றாரு பாஸ்கரன். நீங்க போயிட்டு பார்வதியை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. இப்ப பார்வதியை விசாரிக்கிறாங்க சந்தியா. விக்கியை பார்த்து மிரட்ட போறேன் அப்படின்னு பாஸ்கரன் உன்கிட்ட சொன்னாரா அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க. விக்கியை பார்த்து அவர் பேச போன விஷயமே எனக்கு தெரியாது அண்ணி அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. விக்கியை பார்த்துட்டு பாஸ்கரன் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா உனக்கு விக்கி கால் பண்ணுனானா அப்படின்னு கேக்குறாங்க சந்தியா. ஆமா அண்ணி, அதுக்கப்புறமா எனக்கு கால் பண்ணுனா, அதனாலதான் அந்த விஷயத்தை பத்தி நான் சரவணன்ட்ட சொல்லலான்னு அவர் கடை வரைக்கும் போனேன் அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்து கடைக்காரங்க அன்னை சங்கரன் கோயில் வரைக்கும் போயிருக்கிறதா சொன்னாங்க, அதனாலதான் நான் மறுபடியும் வீட்டுக்கே வந்துட்டேன் அண்ணி அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. நீ எதுக்கு கடை வரைக்கும் போகணும், ஃபோன் பண்ணிருக்கலாம்ல உங்க அண்ணனுக்கு அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க. நான் ஃபோன் பண்ணினேன் அண்ணன் எடுக்கவே இல்லை, அதனாலதான் நேரா கடைக்கே போனேன் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அண்ணி, வீட்டுல தனியா இருக்க பயமா இருக்குதுன்னு தான் பாஸ்கரனுக்கு கால் பண்ணி அவரை சீக்கிரமா வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. பாஸ்கரன் சொன்ன மாதிரியே இப்போ பார்வதியுமே சொல்றாங்க சந்தியா விசாரிக்கும் போது. அதுக்கப்புறமா சந்தியா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சந்தியா இப்போ நேரா கோவிலுக்கு போறாங்க. அவங்கள பார்த்த உடனே அர்ச்சகர் சொல்றாரு, உங்களை யூனிஃபார்ம்ல பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்றாரு. பொதுமே நீங்க சாதாரணமா உங்க ஹஸ்பண்ட் கூட வருவீங்க, இல்ல அப்படின்னா உங்க மாமியார் கூட வருவீங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. 2 நாளைக்கு முன்னாடி கூட என்னோட மாமியார் கோவிலுக்கு வர சொன்னாங்க, என்னாலதான் வர முடியல, ஆனா அவங்க வந்தாங்களா அப்படின்னு கேக்குறாங்க சந்தியா. ஆமாமா, சிவகாமி அம்மா இங்க வந்திருந்தாங்க, ரொம்ப நேரமா நட சாத்துற வரைக்கும் இந்த தூண்ல சாஞ்சிட்டு தாமா உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு பூசாரி. வீட்டுல ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ஆதி ஜெயிலுக்கு போனதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்கம்மா, அது போக அவங்களோட 2வது மருமக குழந்தைய மாத்திட்டாலுமே அதை பத்தியுமே சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க பொண்ணு பார்வதி பத்தி ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க. உங்க மகளை பத்தி அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலமா அப்படின்னு அர்ச்சகர் சொல்லிடுறாரு. சந்தியா இப்போ அங்க இருந்து கிளம்ப போறாங்க. அதுக்குள்ள அங்க சிசிடிவி கேமரா இருக்கிறத பாக்குறாங்க. அத்தை வந்துட்டு போனது இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் உங்க ஆபீஸ்ல இருக்கும்ல அப்படின்னு கேக்குறாங்க சந்தியா. இந்த கேமரா ரிப்பேர்மா அப்படின்னு சொல்றாரு அர்ச்சகர். இந்த மாதிரி பெரிய ஆட்கள் யாராவது ரிப்பேர் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, நான் அதுக்கான ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா அங்க இருந்து வந்துடுறாங்க. அடுத்ததா சரவணன் கடைக்கு போறாங்க. அங்க சக்கரை இருக்கிறத பாக்குறாங்க. சக்கரையை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க சந்தியா. 2 நாளைக்கு முன்னாடி பாஸ்கரன் நீங்க வந்திருந்தாரா அப்படின்னு கேக்குறாங்க சந்தியாட்ட. பாஸ்கரன்னா பார்வதி அக்காவோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சக்கரை கேக்குறான். வந்திருந்தாரா நீ அப்படின்னு சொல்றான் சக்கரை. அவங்க 2 பேரும் ஏதாவது சீரியஸா பேசிட்டு இருந்த மாதிரி உனக்கு தெரிஞ்சுச்சா அப்படின்னு கேக்குறாங்க சந்தியா. அதெல்லாம் இல்ல, அவங்க நார்மலா தான் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சக்கரை சொல்றான். அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அன்னை சங்கரன் கோயிலுக்கு அப்படின்னு ஏதோ சொல்ல வரான் சக்கரை. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா அங்க இருந்து போயிடுறாங்க.
சக்கரை மனசுல நினைக்கிறான், சங்கரன் கோயில் வரைக்கும் நான் தனியா போயிட்டு வந்த விஷயத்த அண்ணிட்ட சொல்லலாம்னு நினைச்சா, அண்ணி இப்படி கேட் போட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறான். அடுத்ததா இப்போ ஸ்டேஷனுக்கு போறாங்க சந்தியா. இன்ஸ்பெக்டர் சந்தியாட்ட சொல்றாங்க, விக்கியோட மொபைல் போன் சிக்னல் எங்க இருந்துச்சோ அந்த இடத்துல கரெக்டா பாஸ்கரனுமே அங்க போயிருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப கரெக்டா பார்வதியுமே கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. உங்க ஹஸ்பண்டோட மொபைல் போன் சிக்னலுமே சங்கரன் கோயில் தான் காமிக்குது மேடம், எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர். எல்லாமே சரியா இருக்கிறத பாக்குறப்ப எங்கேயும் சரியா இல்லாததுக்கான அறிகுறி மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.